இப்போ வந்து கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அசட் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறோன்னா நம்ம வந்து கையில் வந்து அந்த கேபிட்டல் அசட் வச்சுருக்கிறோம், பர்சனல் பர்பஸ்க்காண்டி வச்சுருக்கிறோம். இப்போ அதை நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்க. பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றப்போ அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம என்றைக்கு கொண்டு வரோமோ அது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் இயராக எடுப்போம். அந்த ஸ்டாக் இன் ட்ரேடை என்றைக்கு நம்ம ஃபர்தராக சேல் பண்ணுறோமோ அன்றைக்கி டேக்ஸபிள் இயராக நம்ம எடுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல் அசட் வந்து நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்களோ அதை நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கணும். அது வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூஸை நம்ம எடுத்துக்கோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூஸை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ எஃப்இஓசி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், இதை நம்ம என்ன அமௌண்ட்டை நம்ம எடுப்போம்னா ஸ்டாக் இன் ட்ரேடாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஏதாச்சும் கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுவோமா, நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே தான் கொண்டு வரோம். ஸோ கன்சிடரேஷனாக எதுவுமே ரிசீவ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எந்த அமௌண்ட் எடுப்போம்னா அந்த டைமில் அந்த கேபிட்டல் அசட்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட்டில் என்ன வேல்யூக்கு போயிட்டுருக்கு, ஸோ அந்த வேல்யூவை நம்ம எஃப்விஓசியாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். வாங்கினதுலேருந்து நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக என்னைக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே தூக்கி போட்டோம். அந்த அசட்டை நம்ம எத்தனை வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், நம்ம வாங்கின டைம்லேருந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பிஸ்னஸுக்கு கன்வெர்ட் பண்ண டைம் வரைக்கும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் அக்யூஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் எடுத்துக்கும். இது வந்து எதுலேயுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஃபேர் மார்க்கெட் இது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அதை வந்து அந்த டைமில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ என்றைக்கு நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதை தான் நம்ம சேல்ஸ் கன்சிடரேஷன் எஃப்இஓசியாக நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாக் இன் ட்ரேடாக நீங்கள் பிஸ்னஸில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் கையில் ஏதாவது காசு கிடைக்குமா, கன்சிடரேஷன் அமௌண்ட் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ உங்களால் அந்த டைமில் உங்களால் டேக்ஸ் வந்து பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸில் ஸ்டாக்கை கொண்டு வந்துட்டீங்க. அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்றைக்கு சேல் பண்ணுறீங்களோ அந்த சேல் பண்ணுற இயர் தான் நம்ம டேக்ஸபிள் இயராக எடுத்து அந்த டைமில் தான் நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். பே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு எண்ணா வரும். பிஜிபிபிலையும் நான் உங்களுக்கு இன்கம் பிஜிபிபிலையும் உங்களுக்கு டேக்ஸ் வரும், கேபிட்டல் கெயின்லையும் உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ பிஜிபிபியில் எப்படி டேக்ஸ் வரும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், அந்த ஸ்டாக்கை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்றீங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் கன்வர்ஷன், கன்வெர்ட் பண்ணுற டைமில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணது 1,00,000 ரூபா. ஓகேங்களா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5,00,000 ரூபா. அப்புறம் அந்த ஸ்டாக் இன் ட்ரேடர் ஸ்டாக்கை வந்து விற்கிறோம் 10,00,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் டைமில் வந்து கேபிட்டல் கெயின் கன்வர்ஷன் பண்ண டைமில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வச்சு நம்ம கேபிட்டல் கெயின் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ 4 lakhs வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம் கேபிட்டல் கெயினில். அப்புறம் பிஜிபிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம், ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே கொண்டு வந்தாச்சு. உள்ளே கொண்டு வர்றப்போ உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 5,00,000 ரூபா. ஸோ உள்ளே கொண்டு வரப்போ 5,00,000 ரூபா காஸ்ட்டு, வெளியே நம்ம விற்கிறப்போ 10,00,000 ரூபா சேல்ஸு. ஸோ 10,00,000 மைனஸ் 5,00,000 ரூபா போட்டிங்கன்னா 5,00,000 ரூபா உங்களுக்கு வந்து பிஜிபி இன்கமாக வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 9,00,000 ரூபா. 9,00,000 ரூபா. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினதுலேருந்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்கிறீங்க, மொத்தமாக உங்களுக்கு 9,00,000 ரூபா. இந்த 9,00,000க்கு நீங்கள் வந்து டேரெக்டாக பிஜிபிபி இன்கமாக நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் முதல்ல வந்து அசட்டாக வச்சுருக்கீங்க, அதை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறீங்க. ஸோ அசட்லேருந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும். அந்த ஸ்டாக் இன் ட்ரேட்லேருந்து நீங்கள் சேல் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பிஜிபிபி இன்கம் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், அந்த அசட்லேருந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின், அதுக்குண்டான டேக்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுற வருஷம் வந்து கெட்டுவீங்க. ஓகே? ஸோ இது வரைக்கும் கேபிட்டல் கெயின். இதில் இந்த கேபிட்டல்ஸ்லேருந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுற வரைக்கும் கேபிட்டல் கெயின். ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றினதுலேருந்து நீங்கள் ஸ்டாக்கை சேல் பண்ணுற வரைக்கும் பிஜிபிபி. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தது போகலாம்.
ஓகே தானே ப்ரோ? ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸேஷன் பார்ப்போம்ல. இண்டெக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இதுதான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த அசட்டை நம்ம என்னைக்கு வாங்கினோமோ அந்த டேட்டில் இருந்து கன்வெர்ட் ஆன டேட் வரைக்கும் நம்ம வந்து இண்டெக்ஸேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஸோ அந்த டேட் வரைக்கும் நம்ம இண்டெக்ஸேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுறோம், பிஜிபிபி இன்கம் வருதா? ஸோ இதுக்கு நம்ம இண்டெக்ஸேஷன் அப்ளை ஆகாம கிடையாது. பிஜிபிபிக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. கேபிட்டல் கெயினுக்கு மட்டும் தான் இண்டெக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, ஓகே தான். ஆனால் இந்த கேபிட்டல் கெயினை நீங்கள் வந்து என்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவீங்கன்னா ஸ்டாக் சோல்டு பண்ண அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் கிளியர் தானே? டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் மைக் ஆன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா கான்செப்ட் கிளியர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஓகே தான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம கேபிட்டல் கெயினை வந்து நம்ம மொத்தமாக பே பண்ண மாட்டோம். இந்த கேபிட்டல் அசெட்னா ஸ்டாக் இன் ட்ரேடாக இப்போ ஒன்றும் இல்லை, மொத்தம் 100 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. 100 யூனிட்ஸ் வந்து கேபிட்டல் அசெட்டாக வச்சுருக்கீங்க. 100 யூனிட்ஸுமே நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ 100 யூனிட்ஸுக்கும் கேபிட்டல் கெயின் சார்ஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எத்தனை யூனிட்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வரும்னா, இப்போ 100 யூனிட்ஸை நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிட்டீங்க. அந்த 100ல் 50 யூனிட்ஸை நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸலில் போடுறோம் பாருங்க. கேபிட்டல் அசெட்டாக வச்சுருக்கிறப்போ 100 யூனிட்ஸ் வச்சுருக்கீங்க. அதே ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறப்போ அந்த 100 யூனிட்ஸுமே நீங்கள் மாற்றுவீங்க. ஓகே, இதே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ 50 யூனிட்ஸாக நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கேபிட்டல் கெயின் வந்து நீங்கள் டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா 50/100 நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணீங்களோ அந்த ப்ரொபோர்ஷன் பேசிஸ் தான் நம்ம கேபிட்டல் கெயின் போடுவோம். ஓகேங்களா? ஸோ 100 யூனிட்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, ஸ்டாக் இன் ட்ரேடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த 100 யூனிட்ஸில் 50 யூனிட்ஸ் தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பிஸ்னஸை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50 யூனிட்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் 50 யூனிட்ஸை நீங்கள் என்னைக்கு சேல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அந்த ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் ஆகும். ஓகே தானே? ஓகே, அதனால் இதுக்கும் சார்ட் போட்டேன். சூப்பர் தான். ஓகே தானே? இது வரைக்கும் கிளியரா? ஓகே தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ திரும்ப ஒரு சம்மரி மாதிரி நான் கொடுத்துருந்தேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசெட் வந்து நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? கேபிட்டல் அசெட் வாங்குகிறோம், அதை வந்து ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரோம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்குறீங்க, நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த லேண்டை வந்து என்ன செய்வீங்க, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரீங்க. ஸோ அதுதான் கன்வர்ஷன் இன்டூ ஸ்டாக் இன் ட்ரேட். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் அந்த லேண்டை நீங்கள் என்னைக்கு உங்கள் கையிலேருந்து பிஸ்னஸ்குள்ளே போதோ அது வரைக்கும் நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்ப்போம். ஸோ வாங்கின டைம் வந்து பிஸ்னஸ்குள்ளே போன டைம் வரைக்கும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து அதுக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸேஷனும் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டை வாங்கின ப்ரைஸை நம்ம எடுத்துப்போம். எஃப்இஓசி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டை கன்வெர்ட் பண்ண டைமில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு தான் நம்ம கேபிட்டல் கெயின் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் கேபிட்டல் கெயின் வந்து நம்ம மொத்தமாக நம்ம வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்ட் லேண்டு. ஓகேங்களா? 10 சென்ட் லேண்டையும் நமக்கு ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த 10 சென்ட்டில் நீங்கள் 5 சென்ட் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்கீங்க. ரியல் எஸ்டேட்டில் விற்றது 5 சென்ட் மட்டும் தான். அப்படிங்கிறப்போ 5/10க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக கேபிட்டல் கெயின் அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மொத்த அமௌண்ட்லேருந்து 5/10, அதாவது 5 தானே நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10 சென்ட்டில் 5 சென்ட் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ மொத்த கேபிட்டல் கெயின் அமௌண்ட் இன்ட்டு 5/10 அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் தான் நீங்கள் கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயினுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸை நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்றீங்களோ அதை வந்து நம்ம பிஸ்னஸ் இன்கமாக நம்ம எடுத்துக்கணும். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் கன்வர்ஷன், இந்த கன்வெர்ட் பண்ண டைம் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து என்ன பேசிக்காக சொல்லுது அப்படின்னா
ரூ. 1,00,000 நீங்கள் வாங்கியிருக்கீங்க அசட்டை, அதை கடைசியாக ஸ்டாக் இன்ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணி வச்சு கடைசியாக சேல் பண்ணுறப்ப 10,00,000 சேல் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து மொத்தமாக 9,00,000. இந்த 9,00,000ங்கிறது கேபிட்டல் ப்ராஃபிட்டாக நம்ம டேரெக்டாக போடாமல் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரது வரைக்கும் அது வந்து கேபிட்டல் கெயின் டிபார்ட்மெண்ட்டு. பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து பிஜிபிபி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட், அந்த ஏரியாவுக்கு வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி நம்ம பிரித்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணுற வரைக்கும் கேபிட்டல் கெயின்குள்ளது, கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பிஜிபிபிக்குள்ளது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9,00,000 தான் வரும். இது ஏன் நம்ம பிரித்து போடுறோம்? யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். இது பிரித்து போடுறதுக்கு மெயினான ரீசன் என்ன? டேரெக்டாக 9,00,000 நம்ம டேக்ஸ் பே பண்ணிடலாம்ல? பிரித்து போடுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. 2 ரீசன் கரெக்டாக சொல்கிறேங்க, பார்ப்போம். எதுக்கு 2 இதாக பிரித்து போடுறாங்க? இந்த 9,00,000 ப்ராஃபிட்டை 5,00,000 இதுக்கும் 4,00,000 இதுக்கும் எதுக்கு பிரித்து போடுறாங்க? 2 ரீசன் உண்டு அதுக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். என்னன்னா, மொதல் ரீசன் என்னன்னா, கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கம்மி, அது ஒன்று. பிஜிபிபிக்கு டேக்ஸ் வந்து 30%. ஸோ 5,00,000, மொதல் 5,00,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த 4,00,000க்கு 30% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் ரேட் வந்து வேரி ஆகுது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினுக்கு மட்டும்தான் இண்டெக்ஸேஷன் உண்டு, பிஜிபிபிக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் அசெட்லேருந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுற வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸேஷன் போடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுலேருந்து பிஸ்னஸ்லேருந்து சேல் பண்ணுற வரைக்கும் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் இண்டெக்ஸேஷன் போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே? கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆகிரும். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 9,00,000 நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணுற வேண்டிய இடத்துல 20% மட்டும் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டெக்ஸேஷன் வந்து 5,00,000க்கு மட்டும் தான் நம்ம இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு, 4,00,000க்கு கிடையாது. ஸோ நீங்கள் மொத்தமாக 9,00,000க்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போடுறப்போ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே? ஓகே தானே? ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் மன்மோகன் சிங் பீரியடில் தான் அவர் கொண்டு வந்தார். அவர்லாம் வேறு லெவலில் ஆள், ஃபினான்ஸ்லேயே அவர் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் பீரியடில் தான் இண்டெக்ஸேஷனு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் நிறையலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அருண்ஜேட்லி வந்தார். அருண்ஜேட்லியும் சரி கிடையாது, ப. சிதம்பரமும் சரி கிடையாது, நிர்மலா சீதாராமனும் சரி கிடையாது. 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு, அந்த பட்ஜெட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய குழப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, இப்போ கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணுது, ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏர்னிங் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி அவங்க 30% டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட்டை தான் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸுக்கெலாம் பிரித்து கொடுக்காங்க. அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா? தேவையில்லை. ஆல்ரெடி அந்த 10,00,000 இன்கமுக்கு கம்பெனி டேக்ஸ் பே பண்ணிடும். அந்த 10,00,000 ஷேர் ஹோல்டர்ஸுக்கெலாம் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவங்களுக்கு இன்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேக்ஸ் வந்து அவங்களுக்கும் போடுவாங்க. ஸோ இது வந்து டபுள் டேக்ஸு. இது மன்மோகன் சிங் பீரியடில் இருக்கிறப்போ இவங்களுக்குலாம் டேக்ஸ் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, கம்பெனிக்கு மட்டும் 30% டேக்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிக் பீப்புள்ஸ்கிட்டருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ், அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு லாபம் பார்க்கலாமே சொல்லிட்டு மிடில் கிளாஸில் உள்ளவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட், இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தானே? கம்பெனி ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணுது, அதே அமௌண்ட்டுக்கு மறுபடியும் இவங்க டேக்ஸ் பே பண்ணால் அது டபுள் டேக்ஸேஷன் தானே? ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் அருண்ஜேட்லி வந்தாரா, அவரை வந்து என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா அவங்களுக்கு 30% டேக்ஸு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கும் இன்கம் தானே, இது ஒவ்வொருத்தருக்கும் இன்கம்மு. ஸோ பெர்சனலாக இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ 5 லட்சத்துக்கு மேலே வந்து அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் தூக்கி போடுங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வந்து அவங்களுக்கு டிவிடெண்டுக்கு டேக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு 10% டேக்ஸ் வந்து போட்டு விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டபுள் டேக்ஸேஷனை. அது போக இது வந்து மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு வந்து பெரிய பேர்டன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குளறுபடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, நான் கான்செப்ட் விட்டு வெளியே நிறைய போயிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியர் தானே? இப்போ கேபிட்டல் அசெட் வந்து நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறோம், அது வரைக்கும் கேபிட்டல் கெயின். ஸ்டாக் இன் ட்ரேடில் வந்து நம்ம அடுத்தது பிஸ்னஸ் வந்து சேல் பண்ணுறோம், அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபிபி இன்கம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஏ ஃபைனல் லெவலில் புக்குக்கு போயிடுவோம்.
2வது பக்கத்தில் 5 வருஷம். ஓகே ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் உங்களுக்காண்டி சார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சம்முக்கு ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பிரீத்தி பர்ச்சேஸ் லேண்ட் அட் காஸ்ட் ஆஃப் 10 லட்ச ரூபா இந்த ஃபினான்ஸ் இயர் 1982-83. 1982 to 83 வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து லேண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ 1982 to 83 வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு அந்த லேண்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே தானே. நெக்ஸ்ட்டு பிரீத்தி ஸ்டார்டட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆன் 1st April 2010. 1st April 2010 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 1/4/2010 வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரி. அண்ட் கன்வெர்டட் த செட் லேண்ட் இன்டூ ஸ்டாக் இன் ட்ரேடு. அதே டேட்டில் 1st April 2010 ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அந்த டேட்டில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ 150 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4/2010 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 150 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1982-83 லேண்ட் வந்து வாங்கிட்டாங்க 10 லட்ச ரூபா. ஸோ இந்த டேட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா 1/4/2001 முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 1/4/2001 வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 1982-83 ஆக்சுவல் காஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ 9.3 lakhs. 9.3 lakhs. ஓகே. ஸோ 9.3 lakhs 10 lakhs விச் எவர் இஸ் ஹையர் நம்ம எடுப்போமா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 10 லட்சம் தான் வருது. ஸோ 10 லட்சம் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசன் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்க. இப்போ கேபிட்டல் அசெட் வந்து நம்ம வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றின டேட் வந்து 1/4/2010. ஸோ அந்த டேட்டில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 150 லட்சம். ஸோ நம்ம எஃப்இஓசி ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எந்த அமௌண்ட்டை நம்ம எடுப்போம். இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுப்போம். அது வந்து 150 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்யூஸ் வந்து நம்ம எதை எடுப்போம். காஸ்ட் வந்து 10 லட்ச ரூபா. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001 வந்து 9,30,000 ஸோ 10 லட்சம் 9,30,000 விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தோம்னா 10 லட்சம் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸேஷன் போடணுமா. இண்டெக்ஸேஷனுக்கு நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் தேவை. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் எது அப்படின்னா 2001 to 2 நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண வருஷம் அது வந்து 2010 to 11. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே. கிளியர்னா மைக் ஆன் பண்ணோம்னா இல்லை டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லை கிளியர் தானா. இல்லை திரும்ப சொல்லணுன்னாலுமே நீங்கள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். திரும்ப ஒரு தடவை கூட சொல்கிறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. 2 மணிக்கு மேல நடத்துறீங்களா. இப்போ கிளாஸை க்ளோஸ் பண்றீங்களா. என்னாச்சு ப்ரோ. இல்ல கொஞ்சம் இதா இருக்கு, தொடர்ச்சியா இருக்கிற மாதிரியே இருக்குது. 2 மணில இருந்தா கொஞ்சம் கிளியர் ஆயிரும்ல, அதான். சரி ஓகே ப்ரோ. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் முடிச்சது, ஏன்னா பாதி வரைக்கும் முடிச்சாச்சு இந்த சம்ல. சரி அப்போ இது மட்டும் ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் சரி ஓகேங்களா. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9,30,000 நம்ம எடுத்துக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. ஓகேங்க. அப்போ வந்து அது வரைக்கும் நம்ம பீரியட் ஆஃப் ஹோல்டிங் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து சோல்வ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கொஸ்டின் வந்து வேற என்ன சொல்லுங்கள். கன்சிடர் 20 ஃப்ளாட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ். அந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. ஈக்குவல் சைஸில் வந்து 20 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லேண்டு அதில் ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 20 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஈச் ஃப்ளாட், ஒரு ஃப்ளாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 8 லட்ச ரூபா. ஓகேங்களா. ஸோ 20 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டோட காஸ்ட் வந்து 8 லட்ச ரூபா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் December 2024. அப்போ தயவுசெய்து உங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மூட் அவுட் ஆகி கவனிக்காமல் இருந்துடாதீங்க. ஸோ இது ஃபுல்லாக கிளியராக கவனிங்க, ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் December 2024. December 2024 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடியுது. ஓகேங்க. ஓகே. சி சோல்ட் 15 ஃப்ளாட்ஸ் அட் 20 lakhs பெர் ஃப்ளாட் பிட்வீன் January 2025 அண்ட் March 2025. ஸோ இது எந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 to 25. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 15 ஃப்ளாட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 20 ஃப்ளாட்டில் 15 ஃப்ளாட் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் கெயினை எந்த ப்ரொபோஷனேட்டர் எடுப்போம்.
20 ஃப்ளாட்டில் 15 ஃப்ளாட் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ 15/20ன்னு போடுவோமா? ஸோ 15/20ங்கிறதுலாம் நம்ம கேப்லுக்கு என்ன ப்ரொபோஷனல் ரேட்டில் போடுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைனிங் 5 ஃப்ளாட் வந்து ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் 50 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா REC பாண்டு, இது 50 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸம்ஷன் கான்செப்ட் வரும், அதை நம்ம இப்போ பார்க்கல. இப்போதைக்கு ஜென்ரலாக நான் சொல்கிறேன். எக்ஸம்ஷன் கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா, இப்போ 54 ECயில் வந்து எக்ஸம்ஷன் உண்டு. என்னென்னா வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம 54 ECன்னு சொல்லிட்டு ஒரு சில பாண்ட்ஸ் உண்டு. அதில் நம்ம 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், கேபிட்டல் கெயின்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 EC. ஸோ நம்ம வரக்கூடிய கேபிட்டல் கெயின் அமௌண்ட்டில் இந்த 50 லட்சம் நம்ம கழிச்சிட்டு ரிமைனிங் வரத கேபிட்டல் கெயின் அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல் கெயின் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்க. இது வந்து நம்ம எக்ஸலில் போடுவோமா? ஸோ இப்போ வந்து FEOC நம்ம என்ன செய்வோம்? கேபிட்டல் கெயின். தயவுசெய்து நல்லா கவனிங்க. உடனே ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உடனே கேளுங்க. ஓகேயா? FEOC வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த டேட் ஆஃப் கன்வர்ஷன், இதை நம்ம போடுவோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 150 லட்சம். இது வந்து எந்த வருஷம் போடுறோம்? கேபிட்டல் கெயின் வந்து டாக்ஸபிள் இயரில் தான் நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். டாக்ஸபிள் இயர் வந்து என்ன? டாக்ஸபிள் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் வந்து என்னைக்கு சேல் பண்ணுறோம்? 2025 சேல் பண்ணுறோம். அப்போ 2024 to 25 தான் நம்ம டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டேட் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்போ என்னவாக இருக்கும்? 2025 to 26 இருக்கும். அசஸ்மெண்ட் இயர் வந்து அடுத்த வருஷம். என்னைக்கு அசஸ் பண்ணுறோம்? 2025 to 26. ஓகே. உங்களுக்கு இது தெரியுங்களா? ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் தெரியுமா? ப்ரீவியஸ் இயர்னால் எந்த வருஷத்தோட இன்கம் வந்து எந்த வருஷத்தை சேர்ந்தது, அது வந்து ப்ரீவியஸ் இயர் 2024 to 25. அசஸ்மெண்ட் இயர்னால் என்னைக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம், எந்த வருஷம் இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணுவோம். ஸோ 25 to 26 வந்து அசஸ்மெண்ட் இயர். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் வந்து நம்ம கேபிட்டலுக்கு வந்து எப்போ பே பண்ணோம்னா 2024 to 25 தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ FEOC வந்து பார்த்தீங்கன்னா 150 லட்சம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சம்பள எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூவே நம்ம FEOCயாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 150 லட்சம். ஸோ இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடுறோம். காஸ்ட் ஆஃப் அக்யூசன் போடுறப்போ நமக்கு வந்து இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் அக்யூசன். ஓகேங்களா? ஸோ இது போடுறப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசன் எது எடுப்போம்? ஃபேர். இது வந்து 2001க்கு முன்னாடி. ஸோ 10 லட்ச ரூபா ஆக்சுவல் காஸ்ட்டு. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 9.30 லட்ச ரூபா. ஆக்சுவல் காஸ்ட் வந்து 10 லட்சம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001 9.30 லட்சம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10 லட்சம் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பீரியட் ஆஃப் ஹோல்டிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 2001க்கு முன்னாடி. ஸோ 2001 to 2 ஸ்டார்டிங் இயராக நம்ம எடுத்துக்குவோம். ஸ்டார்டிங் இயராக எடுத்தாச்சு. பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்றைக்கு முடியும், என்றைக்கு ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஸோ 2010 to 11. ஓகேங்களா? ஸோ இதுதான் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஸோ நம்ம இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் நம்ம அக்யூசன் நம்ம எடுக்கிறப்போ ப்ளஸ் 10 லட்சம் பை என்றைக்கு 2001 to 2 நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2001 to 2 பேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100.
பேஸ் வேல்யூ கீழே வந்து 100. ஸோ என்றைக்கு நம்ம சேல் பண்ணுறோம், ஆக்சுவலாக என்றைக்கு வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து முடியுது 2010 to 11. ஸோ 2010 to 11 உள்ள இண்டெக்ஸேஷன் 167. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 16,70,000. இது கிளியர் தானே? இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிளியர் தானே? காசு வந்து 1 லட்ச ரூபா, 1 லட்சம் பை வந்து 100 போடும். 2001 to 2 வந்து நம்ம வந்து இண்டெக்ஸேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 100 வந்து கீழே போட்டுக்கோங்க. என்றைக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இயர் வந்து 2010 to 11. ஸோ அன்னைக்கு வந்து இண்டெக்ஸேஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 167 வருது. ஸோ 167 இன்ட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, போட்டிங்கன்னா உங்களுக்கு 16,70,000 வரும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகே தானே? அவ்வளோதான். இப்போ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடுமா? $13,133,30,000 வருது. ஓகே, கரெக்டாக வருதா? 132,30,000. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இது வந்து மொத்தமாக 20 ஃப்ளாட்டுக்கு, மொத்தம் அந்த லேண்டில் 20 ஃப்ளாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதில் 15 ஃப்ளாட் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 20 ஃப்ளாட்டுக்குன்னா 15 ஃப்ளாட்டுக்கு தான் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் ஆக்சுவலாக பே பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 20 ஃப்ளாட்டுக்கு மொத்தமாக பே பண்ண மாட்டோம், 20ல் 15 தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ சேல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொபோர்ஷனேட் பேஸில் நம்ம வந்து கேபிட்டல் கெயின் வந்து பே பண்ணுவோம். ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 133,30,000 பை 20 ஃப்ளாட்டுனா 15 ஃப்ளாட்டுக்கு எவ்வளோ வருது? கேபிட்டல் கெயின் வந்து 99,97,500 வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சம்பளம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? சம்பளம் வந்து 54 ஈசி பாண்டு, 54 ஈசி பாண்டு வந்து 50 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸம்ஷன் பார்ட். ஓகே, ஸோ எக்ஸம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 54 ஈசி. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, செக்ஷன் எக்ஸம்ஷன் சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு நிறைய கான்செப்ட் பார்ப்போம். அது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இன்டருக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதில் வந்து 54 ஈசி, 54 டி, 54 ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன் வரும். இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயினில் ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய கேபிட்டல் கெயினில் 50 லட்ச ரூபா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டிங்கன்னா 49,97,500 தான் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, $49,97,500 தான் நீங்கள் கேபிட்டல் கெயின் வந்து பே பண்ணணும். ஓகே தானே? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? ஸோ ஃபுல் வேல்யூ கன்சிஸ் வந்து அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 150 லட்சம் போட்டாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே கிடையாது. ஸோ நீல போட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆக்சுவல் காஸ்ட்டை கம்பேர் பண்ணி 10 லட்சம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகே, ஸோ 10 லட்சம் இன்ட்டு நம்ம வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து 2001 to 2 இருந்து அந்த ஸ்டாக் இன்டேடாக கன்வெர்ட் ஆன இயர் வரைக்கும் 2010 to 11. ஸோ 2001 to 2 10 to 11 வரைக்கும் நம்ம இண்டெக்ஸேஷன் எடுக்கணும். ஸோ 2001 to 2 வந்து 100. ஸோ அதை கீழே போட்டுக்கோங்க. 10 to 12 இண்டெக்ஸேஷன் வந்து 167. ஸோ அதை மேலே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 16,70,000 வரும். ஸோ 16,70,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து மொத்தமாக 20 ஃப்ளாட்டுக்கு சேர்த்து 133,30,000 வருது. ஸோ 20 ஃப்ளாட்டுக்குன்னா 15 ஃப்ளாட் தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ பை 20 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு 99,97,500 வருது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 54 ஈஸி எக்ஸம்ஷனை கணிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, இது நம்ம அந்த கான்செப்ட் படிக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் லாங் டேர்ம் கேபிட்டல். இப்போ வந்து பிஜிபிபி இன்கம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பிஜிபிபி இன்கம்னா 15 ஃப்ளாட் நம்ம சேல் பண்ணுறோமா, 15 ஃப்ளாட்டுக்கு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம்? 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் அமௌண்ட் வந்து 15.20 லட்ச ரூபா, 15,20,000 வந்து நமக்கு சேல்ஸ் அமௌண்ட்டு. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிபி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துக்கணும்.
ஆக்சுவலாக நம்ம அப்படியே எடுக்க மாட்டோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு தனியாக லேண்டுக்கு தனியாக நம்ம பிரித்து எடுப்போம். ஓகேங்களா? ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ஃப்ளாட்டு? 15 ஃப்ளாட்டை நம்ம சேல் பண்ணுறோம். 15 ஃப்ளாட்டை கட்டுறதுக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது. இங்கே பார்த்தீங்களா, மொத்தம் 20 ஃப்ளாட் நம்ம கட்டுறோம். ஸோ ஒரு ஃப்ளாட்டுக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ அப்போ 15 ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 × 8 லட்ச ரூபா போட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 120 லட்ச ரூபா. ஓகேங்களா? இது ஓகே தானே? ஃப்ளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃப்ளாட்டுக்கு ஒரு ஃப்ளாட்டுக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. ஸோ 15 × 8 போட்டிங்கன்னா ஃப்ளாட்டுக்கு 120 லட்ச ரூபா. ஸோ கீழே உள்ள லேண்டுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ நம்ம பார்க்கணும்ல, லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 20க்குனா 15க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 லட்ச ரூபா மொத்தம். ஸோ இது × 3/4 போட்டிருக்கேன், இது குழப்பறதுக்கு போட்டிருக்காங்க. 150 லட்ச ரூபா வந்து 20க்குனா 15க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ பை 20 × 15 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்? 112,50,000 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் எக்ஸல்லே உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். இதிலே தான் இருக்கும், நான் அப்பப்போ அல்டி டைம் வந்துட்டுருக்கேன். சரி ஓகே. இப்போ பிஜிபிபி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் தான். எவ்வளோ? 15 ஃப்ளாட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். × 20 லட்ச ரூபா. $20 லட்ச ரூபா போட்டுக்கலாம். ஓகே, அப்போ மொத்தம் எவ்வளோ? 3 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு தனியாக லேண்டுக்கு தனியாக காஸ்ட் வருது. ஃப்ளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டை கட்டுறதுக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ 15 ஃப்ளாட்டா? ஸோ 15 × 8 லட்ச ரூபா மொத்தம் 120 லட்ச ரூபா வருது. ஓகே. ஸோ லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? இதாக இருக்கலாம், 150 லட்ச ரூபா. ஸோ இதுதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இது வந்து 20க்குனா 15க்கு எவ்வளோ சொல்லி பார்க்கணும். போட்டிங்கன்னா 112,50,000 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிஜிபிபி இன்கம் பார்ப்போமா? ஓகே. ஸோ பிஜிபிபி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 67,50,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ பிஜிபிபி இன்கம் வந்து 67,50,000 வரும். ஸோ செக் பண்ணுவோம், 67,50,000. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா? ஓகே தானே ப்ரோ? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ஓகே ஓகே தானே? சரி ஓகே ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு இந்த சம்மை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேயா? இந்த சம்மை நான் அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் இந்த சார்ட்டையும் நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நம்ம 2:30க்கு நம்ம கிளாஸ் வரும், 2:30க்கு நம்ம கிளாஸ். ஓகே, அடுத்த கிளாஸு. ஸோ 2:30க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா பிரச்சனை இல்லை அதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2:30 கிளாஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே பிரதர். ஓகே ப்ரோ. சரி ஓகே. அப்போ நம்ம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 2:30க்கு. ஓகே.